இந்த மாதிரி எனக்கு வந்து காவல் கொடுன்னு எந்த சாமிகள் சொல்லிச்சு, எந்த தேவர்கள் சொன்னாங்க? அந்த எலுமிச்சை மரத்தை எடுத்து கொண்டு போய் எங்க கொண்டு போய் கொட்டுறாங்க? குப்பையில தான் கொட்டுறாங்க. அப்ப அந்த தேவர்களை அனைவரையுமே கொண்டு போய் நம்ம குப்பையில கொட்டுவது போலதானே? சமூக நீதி பார்வை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா சின்ன சேலம் என்ற ஒரு தாலுகாவில இருந்து உள்ள நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள வந்தோம் அப்படின்னா மூங்கில்பாடி என்ற ஒரு கிராமம் வந்து இருக்குங்க. அந்த மூங்கில்பாடி கிராமத்துல பச்சை நாச்சியம்மன் கோவில் மற்றும் பாத்தீங்கன்னா 3 முகம் ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு ஒரு கோவில் மக்கள் வந்து பிரவாசமா பேசினாங்க. அது பேசும்போது என்னன்னா, சரி நம்மளும் போய் அந்த கோயில்ல போய் பார்க்கலாங்க, என்னதான் அந்த கோயில்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்தோம். வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சின்ன கோவிலா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு வனப்பகுதி மாரி உள்ள இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்காங்கன்னு பார்த்தா இங்க நிறைய கடவுள்களை வந்து உருவாக்கி நல்லா சிறப்பாகவும் ரொம்ப அழகாவும் இருக்கு. நாங்க சரி ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு போறோமே, சரி இந்த கோவில்ல என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலான்ட்டு அங்க இருக்கக்கூடிய குருக்களை போய் நம்ம பார்த்து என்னன்னு பேசலாம். பேசிட்டு அவரு உங்க மனசுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத வந்து நாங்க கேட்டு உங்களுக்கு நான் கேட்டது மட்டும் இல்லாம எங்களுக்கு திருப்தி அடைஞ்ச நீங்களும் திருப்தி அடையணும்ட்டு நாங்க இப்ப போறோம். என்ன கேட்க போறோம் அப்படின்னா, எல்லா கோவில்களிலும் எலுமிச்சை பழம்ன்றது என்ன முக்கியத்துவம் வாழ்ந்திருக்கு, அது எதற்காகன்னு சொல்லிட்டு நம்ம அதை கேட்க போறோம். அதை நம்ம கேட்டு நாங்க உங்களுக்கு சொல்றோம். தயவு செய்து நேயர்கள் அனைவரும் முழுசா அந்த வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு பயனடைஞ்சதோ அதை நீங்களும் மக்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். எல்லா கோவில்களிலும் வந்து பாத்தீங்கன்னா பழம் உட்பட்டு எல்லாம் பூ எல்லாமே எடுத்துட்டு போறாங்க. முக்கியத்துவம் வாங்கதான் இருக்கு. எல்லா கோவில்களையும் இது எடுத்துட்டு போகும்போது எல்லா பொருளும் இருக்கும்போது நமக்கு வந்து இந்த எலுமிச்சை பழம்னு சொல்லி நம்ம முக்கியத்துவம் வாங்குறதாவே இருக்காது. எதனால ஒரு கோவிலுக்கு போறதாலும் சரி, ஒரு நல்ல காரியங்களுக்கு போகும்போதும் சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வாகனங்களுக்கு வந்து டயர்கள் எல்லாம் வைத்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எதற்காக எல்லா பொருளும் இருக்கும்போது எலுமிச்சை பழத்துக்கான முக்கியத்துவம் என்ன? அது உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெய்வத்திற்குண்டான இன்னைக்கு எப்படி நம்ம வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு குழந்தையை நம்ம வந்து முன்னோக்கி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு அது மேலதான் ரொம்ப பற்று பாசங்கள் எல்லாமே அதிகப்படியா இருக்கக்கூடியது. அதுபோல இன்னைக்கு வந்து தேவர்களுடைய அடிப்படையில பார்க்கின்ற பொழுது எலுமிச்சம் கனிதான் மிக முக்கியமான பிரதான பொருளாக கருதப்படக்கூடியதுன்றது ஒன்று உண்டு. அதே போல இந்த எலுமிச்சை செடியினுடைய அமைப்பிலை பார்க்கின்றவர்கள் எலுமிச்சங்கனியினுடைய தன்மையை பார்க்கின்ற பொழுது 33 தேவமார்கள் அடைந்திருக்கக்கூடிய ஒரே கனி எதிரான இந்த ஒரு கனி தான். அதற்கு இந்த கனிக்கு கூட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது வந்து காவலிடுவது, தெய்வத்தினுடைய சூலாயுதத்தை சொருவது, குங்குமத்தை வைத்து அதற்குண்டானபடியிலே திஷ்டி சுத்தி போடுவது என்றெல்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு குழந்தை போல தேவர்களுக்கு உகந்த பொருளாகப்பட்டது இந்த பொருள். ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் ஒரு சூலாயத்தில் சொல்ல முடியுமா? பொருளா நம்மளுடைய மனம் எப்படி இருக்கும்? அது போலதான் அந்த தெய்வத்தினுடைய அடிப்படையை பார்க்கின்ற பொழுது இது எல்லா தேவர்களுக்கும் உதவக்கூடிய ஒரு பொருள். இன்னைக்கு நல்ல விஷயத்துக்கு போனால் கூட ஒரு எலுமிச்சங்கனி கையில எடுத்துக்கொண்டு போறாங்கன்னா அப்ப அந்த இடத்துல வந்து அனைத்து தேவர்களும் நம்ம கூட சுவாரஸ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுதான் மிக முக்கியமான பொருள். அதே போல இந்த எலுமிச்சங்கனியினுடைய அடிப்படையை பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய உடல்நிலைக்கும் மிகுந்தது, அதே சமயத்துல இருந்து தேவர்களுக்கும் உகந்ததுதான். ஆனா அந்த தேவர்களுடைய வரிசையில பார்க்கின்ற பொழுது எந்த இடத்துலயும் எனக்கு எலுமிச்சங்கனி காவல் கொடி என்று எந்த தேவர்களும் சொல்லல. இன்னைக்கு அந்த எலுமிச்சங்கனியிலே 33 தேவமார்கள், 41 ரிஷிமார்கள், 63 நாயன்மார்கள், 17 சித்திரமார்கள், 5 பஞ்சபூதங்கள், 9 நவசக்திகள், 9 நவ கிரகங்கள் என்ற தர்மத்தோடு கங்காதேவியினுடைய அடிப்படையோடு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோலையினுடைய அடிப்படையிலும் ஒவ்வொரு தேவர்கள் வந்திருக்கிறாங்க. உண்மையான ஒரு விஷயம். அப்ப இதை என்ன பண்றாங்கன்னா, மாநில மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த எலுமிச்சங்கனியத்தை வந்து ஒரு தோஷமா நினைக்கிறோம். அந்த தோஷமா நினைக்கிறேன்னா அந்த தெய்வத்துக்கிட்ட தான் நீ வாங்குற, அந்த தெய்வத்தினுடைய அருகாமையில தான் வைக்க சொல்றீங்க, வைக்க சொல்லி கொடுங்கன்னு சொல்றீங்க. அதே கனியை எடுத்துக்கொண்டு போய் காலில் போட்டு மிதிக்கிறாங்க. அப்ப அந்த கனியை மிதிப்பதால் தேவர்கள் மிதிப்பதான்னு தெரியல மெயின் விஷயம். அதே போல வந்து இன்னைக்கு ஒரு வண்டி வாகனம் வெளியில போகுது, ஒரு திஷ்டி சுத்தி போடணும் அப்படின்னா அந்த கனியை எடுத்துட்டு போய் அந்த வீலுக்கு வைக்கிறாங்க. அந்த வீட்டுல வச்சு அதை நசுக்கி விட்டா அது வந்து அதாவது வந்து கெட்டதெல்லாம் போயிடுதுன்றது ஒரு ஐதீகத்தன்மையா சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர ஆனா அது எங்களுக்கு அவ்வளவா தெரியல. ஆனா இது வந்து ஒரு உயிருள்ள கலைகள். இன்னைக்கு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்திலேயே ஒரு தேவர்களுக்கு அதாவது தெய்வத்திற்கு வந்து சைவம் அசைவம் என்று சொல்லுவாங்க. ஆனா இந்த சைவ சித்தாந்தத்திலே வரக்கூடியதை கூட பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு எலுமிச்சைகளை நறுக்கினால் 1000 கெடாவை வெட்டனதற்கு கொண்டான சமம்னு சொல்றாங்க.
இதனுடைய ரத்தமாகப்பட்டது. அதை குங்குமத்தை வைக்கின்ற பொழுது ரத்தத்தினுடைய அமைப்பு வந்துருது. அப்ப அதை பார்க்கும்பொழுது என்ன பண்ண 1000 கெடாவை வெட்டி பறிகொடுத்தது போலதான் அதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதே போல இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, இந்த சூலாயுதத்திலே கொண்டு போய் சொருகுறாங்க. இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு சாமியாடு, ஒரு ஆணுக்கு சாமியாடு, எடுத்த உடனே எதை கேட்கறாங்க, எலுமிச்சங்கனி. அப்ப அந்த தெய்வங்கள் முன்னுக்குள்ளே வருகின்ற பொழுது அந்த உஷ்ணத்தினுடைய தன்மையாகப்பட்டதோட முழுமை பெற்று வந்துடும். அப்ப அந்த நேரத்துல அந்த உஷ்ணத்தை அதாவது அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது இந்த எலுமிச்சங்கனி தான். இந்த எலுமிச்சங்கனி போட்டுப்பா வெண்ணட்டு உடனே என்ன பண்ண, அது எப்பயாவது விஷயமாக அப்படியே அடங்கிடுவாங்க. அப்ப உடனே என்ன பண்றோம், தெய்வங்கள் சாந்தமாகிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த சாந்தமாகக்கூடிய முக்கியமான இந்த பொருளாகப்பட்டது இதை அறிஞ்சு அதாவது சிகப்பு வச்சு அதை ஒரு திஷ்டிகாயா பயன்படுத்துறாங்க. நல்லதுக்கும் பயன்படுத்துறாங்க, கெட்டதுக்கும் பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள். அதுவே ஈசனுடைய திருவுருளை என் தாயினுடைய அவதாரத்துல இந்த சூலாயுதத்திலே இந்த கனியை நான் சொருகின்ற பொழுது அந்த தாய் சொல்றேன், என்னுடைய பிள்ளையை எடுத்து என்னுடைய முதுகிலே சுத்துறாயப்பா அப்படின்னாங்க. அதனால அதுல இருந்து இத அதாவது அவங்களுடைய பிள்ளைகள் இருக்கு. அந்த பிள்ளைகளுடைய தன்மைக்கு அதுக்குதான் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு எலுமிச்சை ஒரு கதிலே வாங்குறோம், ஒரு ஆலயத்துல வாங்குறோம்னா அந்த எலுமிச்சைகளை கொண்டு போய் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை எடுத்துக்கொண்டு போய் வீட்டிலேயே 3 நாட்கள் வைத்திருந்து அதை திரும்ப நீ அதை உபயோகப்படுத்துகின்ற பொழுது அதை கீழவும் போடக்கூடாது. அதை எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு அதாவது ஜூஸா கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லையா உடல்ல தேய்ச்சி கொள்ளலாம். அந்த உஷ்ணத்துடைய தன்மையை குறைக்கக்கூடிய அமைப்போடு இருக்கக்கூடியதான் மிக முக்கியமான பொருள் அந்த பொருள்னு சொல்லலாம். அதே போல இன்னைக்கு ஒரு கனி, அந்த கனி இருந்தால்தான் அந்த தெய்வ ஆலயத்திற்குள்ளே போகக்கூடிய ஒரு பணின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப அந்த பணின்னு பார்க்கும்போது அந்த கனியை எடுத்துக்கொண்டு வந்து அதை படைச்சு அதை நான் கையில கொடுக்குறோம். அந்த கையில கொடுக்கும்போது அதை எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்றாங்க, வீட்டுல 2 நாளைக்கு வச்சிருக்காங்க. 3ஆவது நாள் காஞ்சி போனே தூக்கி வெளியில போட்டுறாங்க. அந்த வெளியில போடுகின்ற பொழுது காலில் போட்டு மெதிப்படுது, எல்லாமே மெதிப்படுது. அதே போல இன்னைக்கு மாலைகளாகவும் கோக்குறோம். அந்த மாலைகளாக கோத்து அதே போல அந்த கனியை சூலாயுதத்துல சொல்ல இன்னைக்கு எத்தனையோ கோயில பாக்குறோம், ரொம்ப நிறைய பாக்குறோம். நிறைய எலுமிச்சம்பழங்கள் சேதங்கள் கூட ஒரு கருவறைக்கு கூட கழிப்பதற்குள்ள அதிகாரங்கள் எந்த தேவர்களுக்குமே கிடையாது. அவரவர்களுக்கு மனிதனுக்கு என்ன தேவைப்படுது அதை அவங்களாம் உபயோகப்படுத்திக்கிறாங்க தவிர மற்றதில்லை. அந்த இதுல மிக முக்கியமா உபயோகப்படுத்தக்கூடியது இந்த எலுமிச்சங்கனி தான். பில்லு சூனியம் அப்படி இப்படின்றது கெட்ட காரியத்துக்கு போகக்கூடியது. இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு அந்த எலுமிச்சங்கனி தான் எனக்கு கடினம்னு சொல்றான். அதே போல அதே எலுமிச்சம்பழம் தான் நீ காப்பாத்துதுன்ற தன்மையோட அதை கையில வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அதை எடுத்துக்கொண்டு போனோம்னா இன்னைக்கு 1000 தேவர்கள் கூட இருக்கிறவங்களை போட பார்த்துக்கலாம். அப்ப அந்த எனர்ஜி அதனுடைய தன்மைகள் இப்ப காலையில எந்த ஒரு மனிதர் பிராக்டிக்கல் போறாங்க, அந்த பிராக்டிக்கல் போகின்ற போது அந்த அதே எலுமிச்சங்கனியா அந்த 2 கனியை எடுத்து இந்த 2 கையில வைத்துக் கொண்டு கொஞ்ச நேரம் அப்படியே கையில பிடிச்சிருந்து பார், இந்த நரம்புகளுடைய அமைப்புக்கு இந்த உஷ்ணத்தன்மையாகப்பட்டது குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த எலுமிச்சங்கனை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக சேதத்துக்கும் கொடுக்கக்கூடாது. அதை ஒரு குழந்தை போல நம்ம பாதுகாக்கிறது, அது நம்மளே பாதுகாக்குது, நம்ம அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோடு இருக்கக்கூடியதான். அதனாலதான் மிக முக்கியமாக தேவர்களுக்கு அதான் எலுமிச்சங்கனியை மிக முக்கியமாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தவிர அவன் எடுத்துக்கொண்டு எனக்கு காவலை கொடு, எனக்கு இதை கொடுன்னு எந்த தேவர்களும் சொல்லலை, எந்த தேவிகளும் சொல்லவும் இல்லை. அவர்களுக்கு தேவை தாம் பிள்ளை நல்லா இருக்கிறதா, அங்கிருந்து வருகின்ற பொழுது என்ன எடுத்துக்கொண்டு வருகிறதுன்ற ஒரு காலகட்டம் தான். நீ எடுத்துட்டு வந்தாலும் அந்த தேவர்கள் காப்பாற்றுவார்கள், நீ எடுத்துக்கிட்டு வராம இருந்தாலும் அந்த தேவர்கள் காப்பாற்றுவார்கள் தான் மிக முக்கியமான உண்மைகள். அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல தயவு செய்து எலுமிச்சங்கனியை காவல் செய்வது, காவல் கொடுப்பது இது எல்லாம் நிறுத்திவிட்டு அதற்குண்டான அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த கனியை அந்த தேவர்களுக்கு வச்சு உபயோகப்படுத்தி விட்டு அந்த கனியை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை உபயோகப்படுத்துங்க, தப்பே கிடையாது. அதை வேஸ்டான முறைக்கு கொண்டுட்டு போகக்கூடாதுன்றதான் என்னுடைய கருத்தை தவிர மற்றது ஒன்றும் அல்ல. ஒரு சின்ன ஒரு எலுமிச்சை பழம் சம்பந்தமா ஐயாவிட்ட கேட்டதுக்கு ஒரு நம்ம இந்த எலுமிச்சை பழத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஐயா கேட்டோம். அவரு பல்வேறு வகையான அந்த எலுமிச்சை பழத்துக்கு இருக்கக்கூடிய மகிமைகள், எதனால இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம், எதுக்காக கோயிலுக்கு எடுத்துட்டு போறோம்ன்றத முழு விளக்கத்தையும் நமக்கு ஐயா சொல்லியிருக்காரு. அதுக்காக முதல்ல ஐயாவுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்த சேனல் நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைனா இது ஆன்மீகம் மட்டுமல்லாமல் செய்தி சம்பந்தமாக விளையாட்டு போன்ற பொழுதுபொருட்கள், இந்த பேய் பங்களா வீடு இது போன்ற செய்திகள்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க இன்னும் புதுசா நிறைய வீடியோக்கள்லாம் நாங்க கொடுக்க இருக்கோம். அதை நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு ஆன்மீக சம்பந்தமா உங்களுக்கு பிடிச்சிருந்து ஐயா சொன்ன விஷயத்த நீங்க புரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்து எல்லாருக்கும் இது பயனுடையதா இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய லொகேஷன், அதாவது நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். லொகேஷன்,
ஃபோன் நம்பர் எல்லாமே இதில் பதிவு பண்ணிருக்கோம். நீங்க வந்து ஐயாவை நேரடியாக நீங்க தொடர்பு கொள்ளலாம், அல்லது நேரடியாக அந்த கோயிலை வந்து பார்த்து ஐயாவுக்கு பல விஷயங்களை நீங்க அறிஞ்சு தெரிஞ்சுக்கணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.